ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சட்னி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம கேரட் சட்னி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸிங்க. இது பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் கேரட் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பசங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ கீழே இருக்க செகப்பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கேரட் சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கேசரோல் வச்சுருக்கேங்க. இந்த கேசரோலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இந்த எண்ணெய் சூடு ஏறினோடனே 6 காஞ்ச மிளகாவை சேர்த்து நல்லா வறுத்துக்குவோங்க. காஞ்ச மிளகாய் நல்லா வறுப்பட்டுடுச்சிங்க, அதை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை அரிஞ்சிருக்கேங்க. அது நீங்கள் ரஃப்பாகவே சாப் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியெல்லாம் அரியணும்லாம் கணக்கு கிடையாதுங்க. அதை அரிஞ்சு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு 2 வதக்கிக்கிறேங்க. அதாவது இது இப்போ நல்லா பிங்க் கலரில் இருக்குது இல்லைங்களா? இது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டான கலருக்கு மாறணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்குவோம். வெங்காயம் லைட்டாக கலர் மாறிடுச்சிங்க. இப்போ ஒரு சின்ன துண்டு சைஸ்க்கு இஞ்சி இதில் சேர்த்துருக்கேங்க. இப்போ 4 பழமான தக்காளி நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி அதில் போட்டிருக்கேன். இதுவும் எப்படி மெலிசாலாம் அறியணும்னு கிடையாது. இப்போ ஒரு 2 வதக்கிக்குவோம். 2 வதக்கிட்டு இது நல்லா குழையணுங்க தக்காளி. அதுக்காக நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பெல்லாம் கணக்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா உப்பு சேர்த்தா சீக்கிரம் தக்காளி குழையும். இது ஒரு சின்ன டிப்பு. நீங்கள் கூட இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கிறேங்க. தக்காளி நல்லா குழஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு 2 கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டுட்டு நான் 4 மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ கேரட்டையும் இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து கேரட் நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் புதினான்னு கிடையாது, கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இது எதை சேர்த்தாலுமே அந்த பச்சை கலரில் உங்களுக்கு சட்னியில் தெரியவே தெரியாது. பசங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. நம்ம டைரெக்டாக ஒரு பொருளை கொடுக்கும்போது நம்ம பசங்க சாப்பிட மாட்டாங்க, வேணான்னு சொல்லி ஒதுக்குவாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கே தெரியாமல் கொடுக்கும்போது அவங்க அதை அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சத்து அவங்களுக்கு உடம்புல போய் சேருங்க. இப்போ நம்ம போட்டோம் இல்லைங்களா, அந்த புதினா நல்லா சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம போட்ட புதினா நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ரொம்ப சூடாக இருக்குங்க, அதனால் இது நல்லா ஆறணும். அதனால் ஃபேன் கிட்ட எடுத்துகிட்டு போய் வச்சு நீங்கள் நல்லா ஆற விடுங்க. நான் அந்த மிளகாவையும் இது மேலேயே சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க. இந்த சட்னி அரைக்கிறதுக்கு நமக்கு ஒரு துளி கூட தண்ணி தேவை கிடையாதுங்க. ஏன்னா நம்ம வதக்கின தக்காளி வெங்காயத்திலே தண்ணி இருக்கும். தண்ணியே விடாமல் சட்னி நல்லா நைஸாக அரைச்சிக்குவோங்க. இப்போ அடுப்பில் ஒரு சின்ன வானல் வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. எண்ணெய் நல்லா சூடேறட்டும். எண்ணெய் சூடேறினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கணுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு உளுந்து சேர்த்துக்கிறேன். அது ரொம்பவே நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே பொன்னிறமாயிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, அரைச்சி வச்ச சட்னியில் இதை எடுத்துகிட்டு போய் சேர்த்துக்கிறேன். நம்மளோட சூப்பரான கேரட் சட்னி ரெடி. இந்த சட்னி செய்யறதுக்கு உங்களுக்கு மிஞ்சி போனால் 10 நிமிஷமே அதிகங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த சட்னி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி அப்படின்னு எல்லா விதமான டிஃபன் ஐட்டம்க்குமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சட்னியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அப்போ கீழே இருக்க செகப்பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்த்தேன் இல்லைங்களா? நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் சிவகவி லைஃப் ஸ்டைல்.